இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. என்னம்மா குமரன் பேசிட்டானா? பேசிட்டாங்க. கொழுந்தன் சத்யாவை தவிர யாரனாலும் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்றாங்களாம். அவன் என்ன லூசா? இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கையிலேயே வெண்ணெய் இருக்கு, எதுக்கு நெய் தேடி அலையணும்? பாட்டி, நம்மளுக்கு பிடிச்சா போதாது பாட்டி, வாழ போகிறது அவங்க தானே, அவங்களுக்கு பிடிக்கணும்ல. கொழுந்தனுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. கொழுந்தனுக்கு எந்த மந்திரி பொண்ணு கிடைக்குமோ அந்த மந்திரி பாருங்க. அப்புறம் எதுக்கு அவன் என்கிட்ட அம்மா நீங்கள் எந்த பொண்ணானாலும் பாருங்க நான் தாலி கட்டுறேன்னு என்கிட்ட வந்து சொன்னா? அத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்குன்னு பிடிக்காத பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? இப்போ அவங்க 2 பேத்துக்கும் பிடிக்கல, நம்ம கல்யாணம் பண்ணி வச்சு வாழலைன்னா என்னத்தே பண்ணுறது? அதனால வேண்டாம் தே. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏன் இப்போ சத்யா கிட்ட கல்யாணம் பற்றி பேசுறது கூட இஷ்டமே இல்லை. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாத்த, அவள் படிக்கிற பொண்ணு, அதை பற்றி பேசக்கூட அப்பா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப ஆசைங்க. நானும் இருக்கேன், மினியும் இருக்கேன், நல்லா தெரிஞ்ச குடும்பம். இதை விட்டால் வேற என்ன வேணும்னு அம்மா வந்து மறுபடியும் அப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களா. ஆனால் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. சரி விடுமா, உங்கள் அம்மா சொந்தத்தில் ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் சொல்லு. சரியா? அவனுக்கு தான் சத்யாவை கல்யாணம் பண்ண கொடுத்து வைக்கல. சரி அத்தை. ஏய் பாப்பா, நீ இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க என் மாமா நிக்காங்க. எனக்கு பால் வாங்கிட்டு இப்ப வந்ததுக்கு அப்புறம் நானும் எங்க மாமாவும் பால் விளையாடுவோமே. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாப்பா, தனியா எங்கேயுமே வரக்கூடாதுன்ட்டு. மாமா அங்க நிக்காங்கன்னா மாமா கூட அங்கேயே இருக்கலாம்ல, எதுக்கு இங்க வந்த? அங்கிருந்து பார்த்தனா நீங்க இங்க இருந்தீங்க, நீங்க தனியா இருந்தீங்கல்ல, உங்களை யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனாலதான் நான் இங்க வந்தேன். என்னையெல்லாம் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்கம்மா, ஒன்னதான் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீ தானே சின்ன பொண்ணு. என்னையும் யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க, ஏன்னா நானும் பெரிய பொண்ணு. எங்க மாமா சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு உங்க மாமானா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இப்போ உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எதுக்கு என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க மாமாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமே, அதனாலதான் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பாப்பா, இங்க என்ன பண்ற? அதுவா மாமா, அத்தை இங்க இருந்தாங்களா, அதான் அத்தையே பாக்குறதுக்காக வந்தேன். சரி, நம்ம போமா? என்ன கண்டுக்காம இருக்கான்? போலாம் மாமா. அத்தை பாய். பாய் குட்டி. வாமா போகலாம். மாமா, அத்தையவும் நம்ம கூட கூட்டு போலாமா? இல்லம்மா வேண்டாம், அவங்க பஸ்ல போய்ப்பாங்க. வா நம்ம வீட்டுக்கு போலாம். சரி மாமா, வாங்க நம்ம பால் வச்சு விளையாட போகலாம். எங்க என்னம்மா? நம்ம சத்யா. ஏடி, அந்த விஷயத்த பத்தி பேசாதன்னு டைம்ல விட. அதுவும் இல்லாம அந்த பையன் சத்யாவை தவிர மித்த யாருனாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டானா. ரம்யா என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல்? அவ சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டானாமா. அவன் என்ன சின்ன பிள்ளை? அவன் வயசுலலாம் எனக்கு ரம்யா பிறந்துட்டா. அந்த காலம் வேற இந்த காலம் வேற ராணி. உங்ககிட்ட நான் 1008 தடவை சொல்லிட்டேன், என் பிள்ளை படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம்லாம். அது வேற, அதை பத்தி பேசாத சொல்லிட்டேன். என்னங்க நல்ல இடம்? ஏட்டி, அந்த பையனே நம்ம பிள்ளைக்கு வேண்டான்ட்டான். திருப்பி என்ன நல்ல இடம்னு சொல்லிட்டு இருக்க? அந்த பையனுக்கு பிடிக்காம எப்படி நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க? அவன் வச்சு வாழ்ந்தாதான் உண்டு, வாழலைன்னா என்ன பண்ணுவ? ஆமால, அவ படிக்கட்டும் ராணி. அவளையே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடமை முடிச்சிட்டுன்னு நினைச்சேங்க. அவ நம்ம மவாமா, அவளை நம்ம கடமையாவா பார்க்க சொல்லு. நம்மளுக்கு எப்போ என்ன ஆகுன்ட்டு? அப்பெல்லாம் எதுவும் இல்லை ராணி, நல்லதே நடக்கும். நீ எதையும் யோசிக்காம இரு, சரியா? சரிங்க. இப்போ எதுக்கு நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏன் என் பொண்டாட்டிய கூட நான் பார்க்க கூடாதா? பார்க்கலாம். மினியை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் தியாட்ட பேசவே இல்லைங்க. பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கும் கால் பண்ணி பேசணும்.
உங்ககிட்ட தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ பேசிடி, நான் கேட்டுட்டு தானே இருக்கேன். பதிலுக்கு ஏதாச்சும் ஊந்து சொல்லணும். என்ன பண்ற ரம்யா, உன்னைய பார்த்தாலே பேச்சு வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகா இருக்க, ரசிச்சுட்டு இருக்க மட்டும்தான் தோணுது. குமரன் போதும், சும்மா சும்மா உருட்டிக்கிட்டே இருக்காதீங்க என்ன. இது என்னடா சோதனை, உண்மையை சொன்னா உருட்டுறங்க. நீ அவ்வளோ அழகுடி. சரி சரி குமரன், ஒருவேளை என்ன வயசாகி போய் முடியெல்லாம் நரைச்சி தோலெல்லாம் சுருங்கிட்டுனா அப்பாவும் என்னை எப்படியே ரசிப்பீங்களா? இதை விட அதிகமாகவே ரசிப்பேன். குமரன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு 1 மாதம் தான் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நல்லாவே இருக்காது, நார்மல் லைஃப் கணக்காக தான் இருக்கும்டா. ஆனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் கல்யாணம் முடிஞ்சு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது குமரன். என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் என் மேலே வச்ச காதலும் நான் உங்கள் மேலே வச்ச காதலும் கூடிக்கிட்டே தான் போகுது, குறைய மாட்டேங்குது. நீ என் மேலே வச்ச லவ் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து நான் லவ் பண்ணுவேன். அது எப்படி குறையும்? கூடிக்கிட்டேல போகுது, குறையவே மாட்டேங்குதே. அப்படியா? அப்போ மேடம்க்கு என் மேலே எந்த அளவுக்கு லவ் இருக்கு? குட்டி பாப்பா, சித்தி வந்துட்டேன். அடி பாவி, வந்தோடனே என்கிட்ட பேசுறியா? இன்னும் 3-4 நாள் தான் மினி, அதுக்கப்புறம்லாம் உன்னைய கண்டுக்கவே மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பா கூட மட்டும்தான். நானும் அவளும் ஜாலியாக இருப்போம்ல. இனிமேல் மினியோட சேவை எங்களுக்கு தேவையில்லை. எனக்கும் யாரும் தேவையில்லாமா, அவ வந்தோடனே நீயே வச்சுக்கோ. ஆமா, என்ன இப்பெல்லாம் மூஞ்சி ஒரே பிரைட்டா இருக்கு? குளிச்சுட்டு வந்தேன்டி வரும்போது. ஒரே ரொமான்ஸ் தான் போல. வாய முடிடி குரங்கு. சீக்கிரம் என்னையவும் பெரியம்மா வாய்க்கிறேன். என் பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு துணைக்கு ஒரு பையன் இல்லைன்னா ஒரு பொண்ணை கொடுத்துரு. கொடுத்துருவோம். நீ எப்படி இருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லை பயந்துக்கிட்டே கிடக்கியா? பயப்படுறதுக்கு டைம் கொடுத்தாதன்னடி. இவ்வளோ நேரம் கார்த்தி என் கூடயே உட்காந்துட்டு இருந்தாரு, இப்போ நீ வந்துட்ட, அதுக்கப்புறம் அம்மா வருவாங்க. நேற்று ஃபுல்லும் ராணியத்தை என் கூட தான் இருந்தாங்க. பயப்படாத மினி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரிடி. மினி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ நானும் சின்ன பிள்ளையில உட்காந்து பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்குலாம் ஒன்றா போனோம், அதுக்கப்புறம் காலேஜ் ஒன்றா போனோம், அதுக்கப்புறம் கல்யாணம் முடியும் போது 2 பேரும் ஒரே வீட்டில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். இப்போ உன் பாப்பா வரப்போது உன் பாப்பா கூட நான் விளையாட போகிறேன்டி. இத்தனையோண்டி இருந்த மினி, இப்போ உனக்கே பாப்பா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஒரே குஷி தான் போல மேடம்க்கு. பின்ன இருக்காதாடி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு பாப்பா வரப்போகுது. எல்லாரும் பாப்பா பாப்பான்னு சொல்லுங்கடி. பாரு, என் பையன் தான் வரப்போறான். இல்லை, பொண்ணு தான் வரும் பாரு. எனக்கு பொண்ணு தாண்டி வேணும். நிறைய கிளிப்ஸு, கம்மல், நிறைய ட்ரெஸ்ஸுலாம் சூப்பராக பண்ணலாம்டி. பையனா பாரு, வெறும் ஜட்டி மட்டும் போட்டு சுற்ற விட்டுருவேன். என் பையனுக்கே நான் விதவிதமாக ஜட்டி போடுவேன்டி. டோரிமான் ஜட்டி, ஸ்பைடர்மேன் ஜட்டின்ட்டு. ஆனால் உன் வாய் மட்டும் குறையாதுடி. கூடவே பிறந்தது. தயவுசெய்து இந்த சிரிப்பு மாத்துடி. நாளை பின்ன உன் பிள்ளை தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் கூட சிரிச்சிடாத, பயந்துச்சு ஊரையே கூட்டிரும் பார்த்துக்கோ. உனக்கு பொறாமடி என் சிரிப்பை பார்த்து. ரம்யா, குழந்தை கல்யாண விஷயம் என்னடியாச்சு? அவருக்கு சத்யா ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தோணுதாண்டி, அதனால சத்யாவை வேண்டான்ட்டாரு. மித்த ஏதாச்சும் பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காரு. ஓ சரிடி. நேற்று ராணியத்தை பேசிட்டு இருந்தாவோ பார்த்துக்கோ. அவளுக்கு இங்கே கல்யாணம் முடிச்சு கொடுக்க ரொம்ப ஆசை. சரி, பக்கத்துல இருந்திருப்பா, நம்ம 2 பேரும் கூட இருந்துப்போன்ட்டு. தெரியும்டி, அம்மா என்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மாப்பிள்ளைக்கு பிடிக்கலையே. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சத்யாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணுற வயசாடி சொல்லு. ஏட்டி, இப்போவே ஒன்றும் கல்யாணம் வைக்கல, இல்லாட்டி ஒரு என்கேஜ்மெண்ட் தானே பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் தானே கல்யாணம். அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க டி, இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணுறது நல்லா இருக்காதுல்ல. ஸோ இந்த டாபிக் விட்டுறலாம். சரி டி. ஏம்மா, ஜூஸ் எடுத்துட்டு வாங்க அவளுக்கு. ஏட்டி, லட்சுமியத்தை இப்போதான் வெளியில் போனாவோ, நான் வாரேம்ல உன் கூட இருந்துப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாவோ. சரி, நீ உட்காரு. தியாட்ட பேசுனியா? இல்லடி, பேசலை. நானும் குமரனும் போய் நேரில் பார்த்துட்டு வரலான் இருக்கோம். அவளை பார்க்கவே இல்லைல்ல.
சரிடி போய் பார்த்துட்டு வா. நாளைக்கு காலையிலேயே போய் பார்த்துட்டு வரணும்டி. ஏன்னா அதுக்கப்புறம் உனக்கு பெயின் வந்துருச்சுன்னா ஃபுல்லும் ஹாஸ்பிட்டல் தான், பாப்பா கூட தான். அதுக்கப்புறம்லாம் எங்கேயும் போக டைம் இருக்காது பத்தியா. இனிமேல் ஃபுல்லும் ரம்யா ஒரே பிஸி. உனக்கு பேபி வருமா, அதுக்கப்புறம் உன் கூட, அதுக்கப்புறம் செல்வி கல்யாணம் வைக்கிறத பற்றி வேற பேசிகிட்டு இருக்காங்கடி. அது வச்சுட்டாங்கன்னா ஃபுல்லும் அந்த வேலை. சரிடி, நீ கன்சீவ் ஆகுறத பற்றி கடவுள் எப்போ கொடுக்காரோ மினி அப்போ கொடுக்கட்டும். இப்போ வராதது நல்லதான்னு நினச்சிக்கோ. ஏன்னா நீ கன்சீவாக இருக்க, அதுக்கப்புறம் வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லா வேலையும் நான் தானேடி பார்க்கணும். நானும் கன்சீவ் ஆயிட்டோம்னா என்ன பண்ணுறது சொல்லு. உன் பாப்பா கொஞ்சம் வளரட்டும், அதுக்கப்புறம் எனக்கு குழந்த வரட்டும். அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ யார் பாப்பா இல்லைன்னு சொன்னா பாரு, உன் வயிற்றுக்குள்ளே என்னோட பாப்பா தான் இருக்கா. அவள் வளர்ந்ததுக்கப்புறம் ஃபுல்லு என் கூட தான் இருப்பா. ஆமாடி, உன்னோட பாப்பா தான். உன்னோட பாப்பான்னு சொன்னோன்னே மிதிக்கா பாருடி வயிற்றுக்குள்ளே இருந்து. தங்கப்பிள்ளை சித்தி பேசுறது கேட்கா. ஏட்டி உருளுதா உள்ள. சீக்கிரம் வெளியில் வந்துருங்க, அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம. அதுக்கப்புறம் ஃபுல்லு சித்தி கூட தான், ஒரே விளையாட்டு தான்.